முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் குமரி முதல் சென்னை வரை நடைபயணம் மேற்கொண்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த தருண் என்ற இளைஞர் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக உள்ளார். இவர் தனது நண்பருடன் இணைந்து முதுகெலும்பு தசைநார் வலு இழப்பு நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டி உதவி வருகிறார். தமிழகத்தில் இந்த நோய் பாதிக்கப்பட்டு 8 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சைக்கான ஊசி உள்ளிட்ட மருந்து வகைகளுக்கு 16 கோடி ரூபாய் வரை செலவாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நோய்கள் பாதிக்கப்பட்டவுடன் பணம் இன்றி தவித்து வரும் நிலை இருந்து வருகிறது. இந்த சூழலில் மரபணு வழியாக பரவும் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை மற்றும் மருந்து தொடர்பான பிற செலவுகளுக்கான நிதி திரட்டும் வகையில் கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் இருந்து சென்னை காந்தி மண்டபம் வரை நடைபயணமாக சென்று விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் நேற்றைய தினம் தங்களது நடைபயணத்தை தொடங்கிய நிலையில் நெல்லை வந்த அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வரவேற்பு அளித்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சிலை வழியாக ராமநாதபுரம் நாகப்பட்டினம் சென்று காரைக்கால் பாண்டிச்சேரி வழியாக சென்னை காந்தி மண்டபத்தில் தங்களது நடைபயணத்தை முடிக்க உள்ளனர். தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆகியோரை சந்தித்து நோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் வலியுறுத்த உள்ளனர். தமிழக வெற்றி கழக இளைஞர் அணியின் இந்த செயல் தமிழகத்தில் உள்ள அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தளபதிக்கு ஆணைக்கினாங்க ஆனந்த் சார் வழிகாட்டுதலின்படி இந்த SMA இந்த நோய்க்கு ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் இந்த பேரணியை நடத்துகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும், கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முதல் சென்னை காந்தி மண்டபம் வரைக்கும். என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே மெடிசனில் நம்பர் 1 மாவட்டம் மாநிலமாகவும் திகழுது. ஆனால் இந்த நோய்க்கு இங்கே மருந்து இல்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களை நீங்கள் தான் மனசு வச்சு இதை ஒரு வழிகாட்டுதலாக இந்த நோயை பற்றி விழிப்புணர்வு நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணணும்.